Hi, welcome to Keru Food Basket channel. இன்னைக்கு வீடியோவில் எக் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு வித்தியாசமான ஸ்டைலில் எப்படி செய்யலான்றது இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க Keru Food Basket சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். முட்டை பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். பாஸ்மதி அரிசி இந்த டம்ளரில் 3 டம்ளர் போல், புதினா கொத்தமல்லி, தயிர், 5 முட்டை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், இலை, கிராம்பு, 4 பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி. பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் போல் நம்ம அரிசியை கழுவி ஊற வச்சுப்போம். இப்போது எக் பிரியாணி கொஞ்சம் வித்தியாசமாக மண்பானையில் செய்யலாம். இப்போ நான் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டால் 2 ஸ்பூன் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வாசனை பொருட்கள் சேர்த்துடலாம். இது 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ நம்ம நல்லா மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கணும். அப்போ தான் பிரியாணிக்கு நல்ல ஃப்ளேவரும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ ஓரளவுக்கு கலர் மாறின்னு வருது. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்போம். இப்போது இஞ்சி பூண்டு ராஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிட்டு இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிப்போம். இப்போ வதங்கினதுக்கப்புறமா தக்காளி 2 மீடியம் சைஸ் தக்காளி நம்ம ஆட் பண்ணிக்கணும். முட்டை பிரியாணிக்கு கொஞ்சம் போல் தக்காளி கம்மி பண்ணிவிட்டு 3 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தயிர் கரெக்டாக இருக்கும். இந்த எக் பிரியாணி ரெசிபி பார்த்தீங்கன்னா ஹைதராபாடி ஸ்டைல் எக் பிரியாணி ரெசிபி இது. இப்போ நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துடுவோம். இதில் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற புதினா கொத்தமல்லி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கட்டியான தயிரை இதில் ஆட் பண்ணிப்போம். இது எல்லாமே நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வேக வச்சுருக்கிற முட்டையை மசாலாவில் கொஞ்சம் போல் கோட் பண்ணி எடுத்துப்போம்.
இப்போ ஒரு பிளேட்டில் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், எலுமிச்சம்பழம் பாதி போல் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இதில் நம்ம 5 போல் எக்கு வந்து நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம். அதை சேர்த்து கொஞ்சம் நேரம் மேக்னேட் பண்ணிவிட்டு ஒரு எண்ணெயில் நல்லா கிறிஸ்பியாக வறுத்து எடுத்துப்போம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நம்ம மசாலாவில் நல்லா பெரட்டி வச்ச எக்கை இதில் சேர்த்து நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வரைக்கும் நல்லா வறுத்துப்போம். மேலே அந்த எக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம 1/2 மணி நேரம் போல் ஊற வச்ச அரிசியை இதில் சேர்த்துப்போம். 2 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி கரெக்டான அளவு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் வைப்போம். நம்ம ஃப்ரை பண்ண எக் வந்து ரெடி ஆயிடுச்சு. மேலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொஞ்சம் போல் கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ இதை எடுத்து வச்சுடுவோம். இப்போது 10 நிமிஷம் இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி வாட்டரில் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ரைஸ் கொஞ்சம் கூட உடையாமல் நல்லா நீளமாக இருக்குது. அதனால தான் நம்ம அரிசியை முன்னாடியே ஊற வச்சிடணும். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறம் தண்ணி இதெல்லாம் நல்லா சக் பண்ணதுக்கப்புறமா இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்து வச்சுருக்கிற முட்டையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது மேலே கொஞ்சம் போல் புதினா கொத்தமல்லி சேர்த்து லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன் அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இதை நல்லா ஃப்ரை பண்ண இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ண ஆனியனு மேலே சேர்த்து இப்போ மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நம்ம வேக வச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா அரிசி நல்லா சாஃப்டாக வந்துருச்சு, நல்லா வாசனையாக இருக்குது. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மாதிரி வாழை இலையில் சர்வ் பண்ண போகிறோம். எக் பிரியாணி, கத்திரிக்காய் சட்னி, லட்டு, தயிர் பச்சடி. இப்போது ஆனியன் ரைத்தா வச்சிடலாம். ஆனியன் ரைத்தா பார்த்திங்கன்னா வெங்காயம், கேரட்டு, பொமக்ரானட், கொரியாண்டர் லீஃப் எல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கோம். ப்ளஸ் இந்த பொட்டுக்கடலை லட்டு ஆல்ரெடி நம்ம வீடியோலேயே வந்து ஹெல்தியான பொட்டுக்கடலை லட்டு எப்படி செய்யலான்றது நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு வேளை பார்க்காம இருந்தால் போய் பாருங்கள். பிரியாணினாலே கத்திரிக்காய் தொக்குங்க. கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்யலான்றது நான் ஆல்ரெடி வந்து நான் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன்.
ஒருவேளை பார்க்காம இருந்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க எக் பிரியாணி. கொஞ்சம் கூட அரிசி குழையாமல் உதிரி உதிரியாக நல்லா நீள நீளமாக வந்திருக்கு. இப்போ இதை நம்ம இலையில் சர்வ் பண்ணலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆனியன் நல்லா வதக்கி சேர்த்ததுனால பிரியாணியோட கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குது. இப்போது எக்கை வச்சு சர்வ் பண்ணிடலாம். நானும் கேருமாவும் எப்படி இருக்குன்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறோம். நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட இந்த மாதிரி நல்ல சுவையாக செஞ்சு சாப்பிட்டு எப்படி வந்ததுன்ற எங்களுக்கு ரிசல்ட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணேன். டாடா பாய்.